சார்கிட்ட போயிட்டு கதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு பல முயற்சிகள் பண்ணேன். சாருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் முதற்கொண்டு மூலமாக அப்படி போகணும்னு எண்ணம் கிடையாது. ஆனால் தற்செயலாக அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. சசிகுமார் சாருக்கு நெருங்கிய வட்டம்னு நினச்சி இருந்த 2-3 பேரை நான் பிடிச்சேன். அதில் வந்து மறைந்த திண்டுக்கல் தங்கராஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. அவங்க மூலமாக ட்ரை பண்ணேன். அப்புறம் இன்னொரு வாத்தியார் சுரேஷ்குமார் ஏற்காடு அவங்க மூலமாக முயற்சி பண்ணேன். அது ஒரு நண்பர் மூலமாக. ரெண்டு பேரும் சொன்னாலும் அப்புறம் தான் தெரிஞ்சு, என்ன இவர் யார் சொன்னாலும் கதை கேட்க மாட்டேங்கிறாரு, யாராவது ஒரு கரிசனத்துக்காவது ஒரு கேட்கலாமே, பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் சொல்லியுமே இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும் பொழுது அப்புறம் தான் எனக்கு அது புரிய வந்துச்சு. என்னன்னா, அவரும் ஒரு உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக வந்தவர்னால எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் தவறான நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது. எப்படி அவநம்பிக்கை கிரியேட் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி தவறான நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது. நாம் இந்த படம் உண்மையிலே பண்ண போகிறோம் என்று தீர்மானம் எடுத்தால் மட்டுமே ஒருத்தரிடம் கதை கேட்கணுங்கிற ஒரு பழக்கம் அவரிடம் இருக்குங்கிறது நான் உள்ளே வந்த பிறகு தெரிஞ்சிச்சு. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். கமல் சார் அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணும்போது கூட சார் சொன்னார் 145 days நான் ஷூட்டிங் பண்ணிட்டேன். இன்றைக்கி கூட சொன்னார் 155 days 200 daysன்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். ஏன்னா எதுவுமே வெளிப்படையாக பேசுகிறது நல்லது. 123 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தியிருக்கேன். அது உண்மையான ஒரு விஷயம். மஞ்சு சார்ட்ட நான் கதை சொல்லும் பொழுது 60 நாட்கள் 75 நாள் 75 days அந்த படத்தை நான் முடிச்சிடுவேன் சார் தான் நான் சொல்லி பண்ணேன். படம் ஆரம்பிக்கும் பொழுது சார் நான் போட்ட கணக்குப்படி கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி இருக்குது, 90 நாளில் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அதை தாண்டி ஒரு 30 நாட்கள் அதிகமாகிட்டது. உண்மை தான். அதை வந்து வெளியூர்லேருந்து வர ஒரு ப்ரொடியூசர் வந்து நான் அதை நான் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் திட்டமிட்டு எதுவுமே நடக்கலை. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மேடையில் எல்லோரும் உட்காந்துடலாம். இன்றைக்கி சந்தானம் சார் இன்றைக்கி வரல, நீங்கள் வரல. ஆனால் சந்தானம் சார் இன்றைக்கி படத்தில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு காம்பினேஷன் சந்தானம் சார் காம்பினேஷன். அவர் இன்றைக்கி வரல, அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். இருந்தாலும் அவரை கொண்டு வரதாக இருந்தாலும் சரி. டிஎஸ்பி சார் நினச்சி பாருங்கள், தெலுங்கு சினிமாவுடைய நம்பர் 1 இசையமைப்பாளர். ஒவ்வொரு படமும் 50 கோடி ரூபா இன்றைக்கி வந்து தயாரிப்பில் இன்றைக்கி அவர் படம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து ஆல் டைம் ரெக்கார்டு பண்ணியிருக்க பவன் கல்யாணோடைய அத்தாரண்டிக்கு தாரங்கிங்கிற படத்தோட இசையமைப்பாளர். பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி காரணம் வந்து தேவி சாரை நம்பி தான் தெலுங்கு திரையுலகமே இருக்குது. வருஷத்துக்கு 250 கோடி ரூபா 300 கோடி ரூபா படங்கள் வந்து அவர் நம்பி இருக்கு. அவரை கூட ஒரு இசையமைப்பாளர் நான் அப்ரோச் பண்ணணும், அணுகணும்னா அதுக்கு வந்து எனக்கு முதல்ல ஒரு எனக்கு ஆசை மட்டும் இருந்துச்சு. அதுக்கு தைரியம் கொடுத்தது ஃபஸ்ட்டு சசி சார். அதற்கு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுத்தது மஞ்சு சார். 10 காசு நான் இதுல இருந்து எதிர்பார்க்கல. என்னுடைய குணாதிசயங்கள் மாறல, தவறான எந்த விதமான பழக்கங்களும் இல்லை. முழுக்க பிரம்மனை 2 வருடமாக 24 மாதங்களாக சுமந்துக்கிட்டு இருக்கேன். சசி சாருக்கு கதை சொன்னதுல இருந்து 10 மாசம் சுமக்கிற தாய்க்கே அவ்வளவு பெரிய பெருமையும் இது இருக்கும்னா 24 மாசமா சுமந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு நான் சுமந்துருக்கேன். உறுதியாக சசி சார் என்கிட்ட கதை கட்டப்ப சொன்னார், 75 வருட வரலாறு கொண்டது தமிழ் சினிமா. நாளை பின்ன வயசான காலத்தில் கூட நம்ம வீட்டு பிள்ளைங்க சொல்லணும், நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு படம் வேணும். அந்த மாதிரியான ஒரு படமாக இது வரும். அந்த ஒரு ட்ரிபியூட் டு தமிழ் சினிமான்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி படம் எடுத்து கொடுத்துருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தாய் தந்தைக்கு மேலாக நான் நினைக்கக்கூடிய சசிகுமார் சாரும் மஞ்சு சாருக்கும், நீங்கள் 2 பேர் இல்லை, நான் இல்லை சார். இன்னைக்கு மட்டும் இல்லை சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்கள் பேரை சொல்லிட்டு தான் சார் நான் சாவேன். எனக்கு பணகாசெல்லாம் முக்கியம் இல்லை சார். எனக்கு அடையாளம், அங்கீகாரம். சினிமாவுக்கு வர்றவங்க ரொம்ப பேருடைய ஆரம்ப கட்டம் வந்து அடையாளம், அங்கீகாரத்துக்காக மட்டும்தான் வருகிறது. காலப்போக்கில் வேணால் மாறலாம். நான் எந்த போக்கிலையும் மாற மாட்டேன் சார். கடைசி வரைக்கும் இந்த அடையாளத்தை அங்கீகாரத்தையும் கொடுத்த சசிகுமார் சாருக்கும் மஞ்சு சாருக்கும் சாகுற வரைக்கும் நான் என் தாய் தந்தையை விட உண்மையாக நான் இருந்து ஆகணும். நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ஏதாவது பேசியிருந்தாலும், அதிகமாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுட்டு, பிரம்மனுடைய சசிகுமார் சார் வந்து செய்த ஒரு புது இயக்குனருக்கு கொடுத்த வாழ்க்கையையும் அதை நம்பி முதலீடு பண்ணுவதற்கு வந்த மஞ்சு சாரை மட்டும் மனசில் வச்சுங்க. நாளைக்கு படத்தை பாருங்கள், நல்ல விதமாக எழுதுங்க. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு என்னோட வணக்கம். மஞ்சு சாருக்கு வாழ்த்துக்கள். அங்கே வந்து ஒரு 38-39 படம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச சச்சினம் கூட வந்தாங்க, எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க. யாரும் தோக்கலை. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு படம் சசியனை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இன்னும் நிறையா படங்கள் பண்ணி பெரிய கம்பெனி என்று பேர் வாங்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சாகர்டேஸ் அண்ணனுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன், சூரிய இப்படி ஒரு வாய்ப்பு. அதில் ஃபஸ்ட்டு சந்தானம் சார் இருக்கார், செகண்ட் ஹாஃபில் நீங்கள் இருக்கீங்க. சரி, ரொம்ப சந்தோஷங்க. செகண்ட் ஹாஃபில் அதாவது சந்தான சார் வந்து ஊரில் இருப்பார், நீங்கள் சிட்டியில் இருப்பீங்க, நான் மாற்றியிருக்கேன் அப்படின்னாரு. ஓகேண்ணே, இல்லை நான் சிட்டியில் இருக்க லாய்க்கு அண்ணேன்னு கேட்டேன். அதான் கரெக்டாக வரும் சூரிய அப்படின்றாரு. சரி, அண்ணன் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக அவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை தப்பாக விட்டுற மாட்டார் அண்ணன். அதனால் இப்படி வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் கேமராமேன் சார்
கேமராமேன் சார் நம்ம தமிழ்லேயே பேர் சொல்ல தெரியாது எனக்கு, தப்பாக நினச்சிக்கிறாங்க சார். நிறையா ஏதோ கேரளாவில் மலையாளம் பேர் கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டம். ஃபுல் நேமை நான் கேட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக புரோகிராம் முடிஞ்சு போயிடுறேன். கேமராமேன் சாருக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் கதாநாயகன் நவீன் செட்டி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இல்லை சாக்ரட்டிஸ் சார் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம். அவர் ஏன்டா அவர் வந்த இடம் அப்படி கமல் சாட்டுன்னு வந்தவர் ரொம்ப கரெக்டாகனு நினைப்பார். ஒரு சீன் சொல்லி எல்லாம் ரெடி, அந்த அந்த ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ராலியிலேருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார், எல்லாத்தையும் கரெக்டாக திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பார். கரெக்டாக ப்ரொடக்ஷன்கிற டீ கொண்டு போகிற வரைக்கும் பார்ப்பார். அவன் எங்கே போய் திரும்புறியான் லாஸ்க்கு நம்ம ஆக்ஷன் டைம் டப்பக்கம் இந்த பக்கம் திரும்பி டீ வேணுமான்னு கேட்டுருவான். அதனால் அவனை போவிட்டு நம்ம ஆக்ஷன் சொல்லுவான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு அப்படியே பார்ப்பார். இப்படி திரும்பி அதை அப்படியே பார்ப்பார். நாங்கள் டைலாக்லாம் மைண்டில் ஏற்றி பார்ப்போம், அப்படியே பார்ப்பார் அப்படின்வார். ஃபேன் அப்படின்வார். எல்லாம் அப்படி அல்லாட்டுறது ஆக்ஷன். கட். எல்லாமே இப்போ அண்ணன் டைலாக் பேசுவாங்க, எல்லாமே பேசியிருப்போம். இப்போ அடுத்து ஓகே சொல்வாரா இல்லை என்னன்னு தெரியாது. அப்படியே ஒன்மோர். இப்போ அந்த ஒன்மோர் யாருக்குன்னு தெரியாது, அதான் பெரிய விஷயம். அப்படியே நேரம் சச்சினை அப்படியே பார்ப்பாங்க. என்ன சார்? இல்லை ஓகே சார், நீங்கள் சார் நான் நீங்கள் ஓகே சார், அவர் நோட்னா நீங்கள் ஓகே. எல்லாமே 3 பேர் தான் பேசணும், 3 பேரும் ஓகேன்ட்டாரு. வேறு எதுக்கு ஒன்மோர்? இடியட் ஸ்டூபிட், உன்னை டீ கொண்டு அங்கே போச்சுல திருப்பி உள்ள வந்த உனக்காக நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஆக்ஷன் சொன்னேன். எவன் அவன் இந்த பக்கம் விட்டது, அவன் அந்த பக்கம் கரெக்டாக போல அப்படி இந்த பக்கம் உள்ள விட்டாங்க சார். நான் வரவே இல்லை சார். வரல சார். சச்சின் சார் சாரி சார், ஒரு ஒன்மோர் போகலாம் சார். ஓகே சார், ரெடி ஆக்ஷன். டைலாக் பசங்க டைலாக் கட். ஒன்மோர். இப்போ யாருக்கடா ஒன்மோர்னு எல்லாம் யோசிச்சு அப்படியே கரெக்டாக நம்ம உதவி கீதா நிற்கும். உன்னை இங்கே நிற்காத அடுத்த தடவை சொன்னேன் சார். நான் வெளியில் தான் இருக்கேன். என்ன வெளியில் நிற்கிற? இல்லை சார் கரெக்டாக சார். கேமரா சார் ஓகேவா சார்? உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு ஓகே சார். இல்லை சார் ஒன்று போயிடுவோம் சார், ஒன்று போயிடுவோம் ஒன்று அப்படின்வார். சச்சின் இல்லை என்ன இல்லை சார், அவன் நடந்து வந்தார் லைட்டாக சேடை இருக்கிறது இல்லை அப்படின்வார். அதே மாதிரி போய் கேமரா பார்க்க அந்த மானிட்டரை போட்டு பார்த்தாங்கன்னா லைட்டாக எஜ்ஜில் வந்துருக்கு, யாருக்குமே தெரியாது சார். கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்ணவே மாட்டார். அவளை கரெக்டாக ஒவ்வொரு சீனும் அவளை ஏதோ டைலாக் சொன்னால் எடுத்தோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ப்ரொஃபஷன் பார்ப்பார். அப்படி இயக்குனர்கிட்ட எனக்கு நினச்சிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே லைட்டாக அப்படி டைலாக் படல உள்ளே விட்டு அப்படி வெளில வந்துடுவேன். ஆனால் பிடிச்சிருவார், சட்டையை பிடிச்சிருவார் அங்கேயே. சூரி சார் ஓகே சார். நான் சொல்லலை. ஆமாம் சார் நான் அதே சொல்கிறேன். நான் சொல்லலை இல்லை சார், கொஞ்சம் கேப் இருக்குது, கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் சேர்த்தே சொல்லுங்கள். இப்படி கரெக்டாக பண்ணி நீங்கள் டப்பிங்கில் பார்க்குறப்ப எனக்கே நான் அத்தனை தடவை சார் கை கொடுத்தேன். எல்லா படத்தையும் சொல்லுவாங்க சார் கரெக்டாக ஒரு ஆளுக்கு பண்ண ஓகேன்றாங்க சார். ஆனால் நீங்கள் விடவே இல்லை சார், புழிஞ்சு எடுத்துட்டீங்க சார் அப்படின்னு. அவர் என்னை வேலை வாங்கின விதம் உண்மைக்கு இந்த படம் வரப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த படம் வரப்போ இன்னும் எனக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். கண்டிப்பாக நான் கொஞ்சம் வேறு மாதிரி டைலாக் டெலிவரி இருக்கும் எனக்கு கண்டிப்பாக. அது எல்லாத்துக்கும் காரணம் சாக்ரட்டிஸ் சார் தான். அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.